Hey,
பிரதாப் தான் என் பேரு. ஆமா வணக்கம். வாங்கம்மா வணக்கம். ஏன் என்னடி ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஏன் வீட்டுல என்ன குறையா உனக்கு? எனக்கு என்ன குறை? உங்க வீட்டு கோகுலூர்ல எனக்கு எந்த குறையும் இல்லை. குறையும் இல்லை. இடம் உங்களூர்ல எந்த குறையும் இல்லையா? எந்த குறையும் இல்லை எனக்கு கோகுலூர். அப்படியா? அறுசுவையான சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு எப்படி சாப்பாடு? நல்லா சாப்பிட்டேன். ஆமா நான் தான் சாப்பிட்டேன். நீங்களாம் பிய்யுது. வாய் முடியாது. தண்ணி விட்டு. ஏய் ஏன் எல்லாம் தூங்குறாங்க? ஏன் தூங்குறாங்க? இங்க பாரு கிடக்கிறது கள்ளக்குறிச்சி ஜிகேஜி. என்ன கள்ளக்குறிச்சி ஜிகேஜி? சரி. ஓ அப்படி கிடக்கிறது வந்து கடலூர் ஜிகேஜி. சரி. அங்க மேற்கு ஒரு திட்டு கிடக்குது பாரு, அதான் பெரம்பலூர் ஜிகேஜி. அங்க மேல பச்சாரு பசங்க கிடக்குறானு அங்க வேற கிடக்குறாங்க மேல. அதான் திட்டுக்குடி ஜிகேஜி. சின்னது சின்னது என்ன 5 நிமிடத்துக்குள்ள ஆமா நல்லா எழுந்திருக்கா உன் தோல் பட்டை பட்டையா உரிஞ்சு பட்டை எடுத்து விடுவோம். ஆமாண்டி எடுத்து. No. நாடு நாடு 48வது தேசத்திற்கு சமம் நாடு. விளையாடுவோம் அப்புறம் தூங்குவோம். ஏய் அப்புறம் பாயை தூக்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஆமா அதனால சக்தி ஒன்று சமயமகனாகிற விளங்கும்படியான இந்த ஜெகன்முத்து மகாமாரியம் இருக்கிறது. ஆமா எம்ம பெரியவரே எம்ம பெரியவரே காதில் வாங்கி போட்டுக்கோ தாய உண்மையை பாட போறேன். யார் தூங்குறாங்க? போடு போடுகிறோம் ஒரு தக்காளி. இந்த நக்கி தெரியல நக்கி தெரியல. கண்ணடி கண்ணடி பேர கண்ணடி நக்கி என்னதான் பாக்குறான் பச்சை கலர் போடவே ஐயாவும் பச்சை கலர் சட்டை பச்சை கலர் துண்டு துண்டு பாய்ச்சல் தான் அழகு. நான் என்ன சொன்ன நீ என்ன சொல்ற? என்ன உடுக்க சத்தம் காதில் வாங்கி போட்டுக்க. நான் புடுக்கு சத்தம் காதில் வாங்கி போட்டு அப்புறம் என்ன பெற்றவரே அந்த கூடி
இலக்கிய மொழிகள் அறிய வேண்டும். நான் பிடித்தால் ஒரு அறியணும். ஆமா இப்பேற்பட்ட தமிழர்களுக்கு உதவ வேண்டும். பெரிய பணி நம்மள பெற்றவன் அதாவது குரு என்றால் சூரிய மக்கள் எல்லாம் தங்கமான என்ன பாப்பா பாரு நீ சொல்ல கொடுத்தா பாரு எப்படியா என்னாச்சு ஏன் உன் பேர பிள்ளைதான் ஏமா ஆயான்னு புகழோடு என்றால் சூரிய பிரகாசம் மக்கள் எல்லாம் தங்கமானவங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் என்ற என்ன உள்ளம் உள்ளம் என்பது மனசு மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது முகத்தில் தெரியும். எல்லா முகமும் எப்படி இருக்கு உன் மூஞ்ச பாரு கருப்பு மூஞ்சி என் முகமாச்சு இப்படிக்குது உன் முகம் முடியாத பவுடர் தொடக்கிட்டு பண்ணி சுட்டு மஞ்சள் போட்டு குளிப்பாட்டு எந்த பட்டத்துல நெஞ்சில மயிர் கொத்து கொத்து அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் என்றால் உள்ளம் உள்ளம் என்றால் மனது மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும். எல்லா முகம் பாரு அழகா இருக்கு. அதாவது தாமரை தடாகத்தில் இருக்கக்கூடிய அலந்த செந்தாமரை எவ்வித வண்ணமாக இருக்குமோ அவ்வித வண்ணமாகத்தான் முகம் இருக்கிறது. அதனால காலம் கடந்து இருக்கிறது. நாடகம் விமர்சனமாக வேண்டும். அதனால சபையின் பார்க்க வந்தேனே நான் யார் என்னுடைய பேரும் என்ன உனக்கு எப்படி கடலூர் மாவட்டம் சரி எட்டக்குடி வட்டம் மங்களூர் ஒன்றியம் தொழுதூருக்கு மேற்க சொந்த ஊர் தச்சூர் தச்சூர் ஒப்ப பேரு சடையா ஒம்மா பேரு சடைச்சி எங்க செட்டுக்கு தலைமை ஆசிரியர் நல்ல தம்பி நாடகம் தலைமை வாத்தியார் இவருக்கா வாத்தியார் நல்லா ஊம்படிச்சு திக்கிறல்ல வாத்தியார் குடும்பம் வாங்கிக்கிறேன் இந்த ரெண்டு நகை வாங்கின கடையில இந்த நகை கிடைக்கலையா ஓய்க்கிட்டு வாங்க ஆள் வாங்கி என் பையில அப்படிதான் எடுத்து மாட்டிட்டு விட்டான். ஏன் அப்பா பையன் வந்து மோனுக்கு சொந்தம் இல்லையா? அப்புறம் அந்த மாதிரி உங்க அம்மா எங்களுக்கு சொன்னாங்க. ஆமா கை கொண்டாந்து எலும்பு தோலுமா சரி அது மாதிரி பார்க்கட்டும். நாடகம் நடக்க மாட்டி தண்ணி ஊத்துனா அரட்டா அழகு ஏன் ஊர் வம்புக்கு போற ஊர் வம்புக்கு போனா மயிலாறு போட்டு தான் வருவேன். சரி அது சொந்த ஊர் தச்சூர் என் பெயர் நல்ல சொந்த ஊர் கேட்க சொந்த பேர் கிடையாது. இந்த போலி வேடத்துடைய விளக்கம் உனக்கு சொல்லி கேட்டு இருக்கியா? இல்ல என் பக்கத்துல தானே இருக்க. என்கிட்ட பேசுறியா? இல்ல அப்புறம் என்ன
அழகு நீங்கள் வாழ்வதா அதாவது நாடு நாட்டுதான் வாழ்றோம். உனக்கு 2 நாளா என்ன வியாதியா வந்து உன்னை வாரி போகுது. நாட்டு கூட பார்க்க முடியாது. அரே ஜமாவில எங்க அண்ணன் தான் உனக்கு முன்ன கொலை போடு. எந்த கரியாட்டம் வந்து பள்ளி ஒன்று தெரியும் அதுவரை சட்டையை கழட்டி போட்டு நம்ம புளியாபுரத்துக்கு நம்பர் போடுவோம். அழகு அப்படி இருக்கான போது அதாவது எங்க நாடு என்ன திருடுவா என்ன நாடு அதாவது ஏண்டி தண்ணுற கிணறுல வேர்வை வாயு உள்ளார போடுது சந்த சுத்துறா எத்தோட வச்சு விட்டா உள்ளு போடு வேர்வை வந்து உப்பு கேக்குது ஆனா முழுங்குவேன். நீ எதை வேணாலும் திரும்ப உனக்கு என்ன கிடக்குறதுக்கு அப்படி கூட திம்பேன். என் பள்ளி பையன் அழகு அதாவது எங்க நாடோ வேதகிரி பட்டணம். வேதகிரி பட்டணத்தை எங்க தக தோடராஜரிக பரிவார செய்த என் தந்தை என்று சொல்ல முடியாத ராஜனுக்கு அதாவது என் தந்தை என்று சொல்ல முடியாத ரயில்வராஜனுக்கா தாயார் என்று சொல்ல முடியாத வேதவல்லி அம்மனுக்கா நான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணாக பின்னாக பிறந்தேன். என் பெயர் ரேணுகா என்று சொல்லக்கூடிய பெண்ணாக பிறந்து யார திருமங்கலம் செய்த இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாரு? இது வரைக்கும் என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா? யாரு ரிஷிகளில் ஒருவராகிய அதாவது என்ன மாலையிட்ட சீமா இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாரு விளக்கம் தெரியுமா? அதாவது நீங்கள் வாழ்வதோ நாடு, நாங்கள் வாழ்வதோ காடு. காட்டுலயே வாழ்றீங்க? ஆமா காட்டுலயா? அதாவது நயமசாரண்யமனம் இருக்கும். நயமசாரண்ய வனத்தை அகத்தக தோடராஜரிக பரிவார செய்தக்கூடிய நம்ம மாலையிட்ட சீமான் தாலிக்கு சொந்தக்காரர் யாரு தெரியுமா? ஜமதக்கனி மகாமுனிவர். ஒரு நாட்டுக்கு அரசன் இல்ல. அந்த ஆயுதம் எப்படி கிடைக்கும் குடும்பத்துல? நல்லாதான் ஏண்டி எங்க வீட்டுக்காரர் அழகா இருப்பாரு. அப்படி அவர் அழகு ஒரு நாளைக்கு பாக்கலாம், அவர் அழகு ஒரு நாளைக்கு பாக்கலாம். எங்க வீட்டுக்காரர் பச்சை சட்டக்காரர் எப்படி பாக்கணும் தெரியுமா? ஒரு நாளைக்கு பாக்கணும், அவர் அழகு ஒரு நாளைக்கு பாக்கணும், அப்படி விருந்து ஒரு நாளைக்கு பாக்கணும், அப்படி விருந்து ஒரு நாளைக்கு பாக்கணும். எங்க வீட்டுக்காரர் அப்படின்னு என் சாமிக்கு குஞ்சிருவே. ஏண்டி அவரை செலுன்னு அழகா வந்து நாடகம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அவரை ஏண்டி தப்பா சொல்ற? சிரிப்பு தான் நக்கிச்சு. ஏமா உனக்கு என்னைக்கு வேதி வரும்? எனக்கு வேதி வரும். ஒரு நாளைக்கு என்னைக்கு உனக்கு ஆள் வரும்? எனக்கு 4 வரும். உனக்கு 4 வரும், எனக்கு ஆள் வரும். வளர்த்து போறேன் நானே சாவறால. சரி உங்களை 14 பேர்த்த வச்சுட்டு நான் சாவுவேன். கடைசியா இன்னும் மத்தாலக்காரன் தான் தூக்குவான். ஏன் அப்படி? அல்ல ஒரு சில ஆளு போயிருக்கேன் எங்க மிருதங்களை மேல போயிருக்கேன். அங்க மிருதங்க அடிக்க ஆள் இல்ல, தடுமாறு வருவோம். அதனால இப்படி தூக்கணும். முன்ன என்ன மட்டும் விட்டுட்டு தூளா வந்து குதிரையா திருச்சி சிதம்பரம். ஏய் ஏமா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? யார் சொல்லக்கூடாது. யார் விட்டாலும் தயவு செய்து பந்தல் ஆமா மூத்திரத்தை அங்க விட்டு வந்து சாரண்யவனத்து யானுடையான மாலையிட்ட சீமான் தாலிக்கு சொந்தக்காரரு ஒரு நாட்டினுடைய அரசன் கிடையாது. அப்படி அளவா இருப்பாரு. ஆமாண்டி அப்படி இருப்பாரு. அதாவது ஜமதக்கனி மகாமுனிவர் அப்படி இருப்பாரு.
லப்பை குடியாடு பக்கத்துல இருக்கு தெரியுமா? லப்பை குடிக்காடு. லப்பை குடியாடுல பாய் கூட அவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்க. அப்படி இருப்பாரு. அதனால ஜமதக்கனி மகாமுனி ஒரு மாலை மனம் தரித்த ஆமா. எம்பெயரோ ரேணுகா. ரேணுகா வந்தாரு. ரேணுகா என்று சொல்லக்கூடிய பெண்ணாக பிறந்து ஜமதக்கனி மகாமுனி ஒரு மாலை மனம் தரித்து எனக்கு குழந்தை இருக்கான்னு நீ கேட்டியா? அதான் கேக்குறேன். எத்தனை குழந்தை தெரியுமா? ஒன்னல்ல இரண்டல்ல எனக்கு 5 ஆண் குழந்தை. என்னது? 5 ஆண் குழந்தை. 5 ஆண் குழந்தை. 5 ஆண் குழந்தை. உனக்கு அவருக்கு ஆமாண்டி. ஜமதக்கனி மகாமுனிவரும் நான் ஒன்று சேர்ந்து அதாவது எங்களுக்கு 2 பேத்துக்கு பிறந்த குழந்தை 5 ஆண் குழந்தை. 5 ஆண் குழந்தை. அதனால என் முதல் மகன் பேர் என்ன தெரியுமா? விசுவாசு, ரூபன சௌந்தரன், பரசுராமன். கடைசுமா அவன் பேரு. எருமை கூப்பிடுவாங்களா? தண்ணி கூப்பிடுவாங்களா? அதை கூப்பிடுவோம். தண்ணியா? எச்சு வாய முடு. சரி, எனக்கு தான் 5 ஆண் குழந்தை இருக்குன்னா உனக்கு ஏதாவது குழந்தை இருக்கா? பிறக்க போகுது. வயசு அம்மா இருக்கு. யாருக்கு 60-70 வருமா? அம்மா வயசு இருக்கு. இப்பதான் பிறக்க போகுது. அதனால ஜமதக்கனி மகாமுனிவர் எங்கள் நாடோ வேதகிரி பட்டணம். என்ன எங்க அப்பா பேர் ரைவதராஜன், என் தாயார் பேர் வேதவள்ளி. நாங்க ஜமதக்கனி மகாமுனிவரை மணந்து 5 ஆண் குழந்தை பெற்றெடுத்த என் பேரோ ரேணுகா. விசுவாசு, ரூபன சௌந்தரன், பரசுராமன் என்று சொல்லக்கூடிய 5 ஆண் குழந்தை. ஆமாண்டி. அதனால பிறந்தோர் எங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? எங்க வீட்டுக்காரர் இதுக்கு முன்ன வந்திருக்கலாம், நீ பாத்துக்கலாம். அவர் எப்ப ஏற்பட்டவர் தெரியுமா? விராடி வீரன் சூராதி சூரன். அதனால அவர் ஆள ஒரு நாளைக்கு பார்க்கணும், அழகு ஒரு நாளைக்கு பார்க்கணும். ஆமாண்டி. அதனால கரகண்டன் கலகண்டன் நீலகண்டன் நீலகண்டன் அரண் நம்பல துர்மொழியான உட்கந்தராகிய சிறந்த சிவபெருமானை கோரி தினந்தோறும் தவம் செய்யக்கூடியது அவருடைய வேலை. எந்திரா அடிச்ச கூட அந்த தண்ணிக்குள்ள நைட்டு வரைய மாட்டிக்கிட்டு அது கீழே வரைய தரையில